அழகான அனுபவம். இந்த இனிய பயணத்தின் தொடக்க விழாவினை இனிதே துவங்குகின்றோம். செம்மொழி என மகுடம் சூட்டி முச்சங்கம் வளர்த்த மொழியாய் உலக மொழிகளின் தாயாய் சிறந்தே பிறந்த உண்மை வணங்கும் பொருட்டு தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமயர்ந்த கெளிலொழுகும் சீராறும் ககனமன திகழ்பரத கண்டமிழில் வெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாளும் வெக்க சிறை பிறங்குடலும் தனித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க எழுந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை சிரமியந்து செயமறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. விளக்கேற்றும் நிகழ்வின் தத்துவமாகும். இந்த திருவிளக்கின் ஒளி நம் எண்ணங்களிலும் செயல்களிலும் நன்மையை பரப்பட்டும். அறிவு, அன்பு, ஒற்றுமை ஆகியவற்றின் அடையாளமாக இந்த ஒளி என்றும் பிரகாசிக்கட்டும். இன்றைய இணைய நிகழ்வு வெற்றியும் வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையட்டும். இவ்விளக்கின் ஒளியோடு நம் பயணமும் ஒளிமயமாக தொடரட்டும். இந்த நாளும் சுடரை ஏற்ற மேடையில் வீற்றிருக்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். But also empowers others to achieve their dreams. We warmly invite our respected Head of the Department of Basic Engineering to deliver the welcome address. Good morning to all. நமது கல்லூரியின் 19வது ஆண்டில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்களின் வகுப்புகள் துவக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது ஆரிஃபா கல்வி குழுமத்தின் பிரசிடென்ட் அவர்களையும், நமது ஆரிஃபா கல்வி குழுமத்தின் சேர்மன் அவர்களையும், ஆரிஃபா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களையும், ஆரிஃபா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் அவர்களையும் மற்றும் ஆரிஃபா இன்குபேஷன் யூனிவர்சிட்டி கவுன்சில் மேனேஜர் மற்றும் அசோசியேட் மேனேஜர் அவர்களையும் ஆரிஃபா பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து மாணவர்களையும், அவர்களின் பெற்றோர்களையும் மற்றும் நமது கல்லூரியின் அனைத்து துணைத் தலைவர்களையும், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மற்றும் அலுவலர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களையும் ஆரிஃபா கல்வி குழுமத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். தேங்க்யூ சுரேஷ். அறிவின் ஒளியேற்றி மாணவர் மனதில் நம்பிக்கை விதைப்பவர், ஒழுக்கத்தின் பாதை காட்டி வெற்றியின் வாசல் திறப்பவர், கல்வி என்னும் கடலில் கலங்கரை விளக்கமாய் திகழ்பவர், மாணவர்களின் கனவுகளை நினைவாக்கும் உன்னத பணியினை மேற்கொள்ளும் நமது ஆரிஃபா பல் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நமது ஆரிஃபா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர்களின் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது ஆரிஃபா கல்வி குழுமத்தின் பிரசிடென்ட் சார் அவர்களையும், சேர்மன் சார் அவர்களையும், ஆரிஃபா கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர்
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டர் டாக்டர் என் அசான் சார் அவர்களையும், ஆரிஃபா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களையும், ஆரிஃபா இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் கவுன்சிலின் மேலாளர் மற்றும் துணை மேலாளர் அவர்களையும் வருக வருக என ஆரிஃபா பாலிடெக்னிக் கல்லூரி சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறேன். மேலும் ஆரிஃபா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டில் சேர்க்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் மாணவிகள் அனைவரையும் அவர்களும் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறேன். ஆரிஃபா பாலிடெக்னிக் கல்லூரியின் விரிவுரையாளர்கள், அலுவலக பணியாளர்கள், இதர ஊழியர்கள், ஆரிஃபா பொறியியல் கல்லூரியின் பணியாளர்கள், ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறேன். நமது ஆரிஃபா பாலிடெக்னிக் கல்லூரி 19ஆம் கல்வி ஆண்டில் 2026-27 அடியெடுத்துள்ளது. இந்த ஆண்டு நமது மாணவர் சேர்க்கை நமது டெல்டா மாவட்ட அளவிலே முதலடித்துள்ளது என்பதை இத்தருணத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாணவர் சேர்க்கைக்கு காரணமாக எங்கள் கல்லூரியில் முதலில் சொல்ல வேண்டியது அந்த தேர்ச்சி விழுக்காடுதான். எங்கள் கல்லூரியை மாணவர்கள் சேர்க்கப்பட்ட பிறகு ஸ்பெஷலாக அவர்களுக்கு என்று நன்கு கேர் செய்து டீச்சிங் செய்து கடந்த கல்வி ஆண்டில் நமது டெல்டா மாவட்ட அளவில் இல்லாம தமிழ்நாடு அளவிலேயே நல்ல தேர்ச்சி விதத்தை கொடுத்துள்ளோம். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது நான் ஆவலாக உள்ளேன். கடந்த கல்வி ஆண்டில் அக்டோபர் 2025 நடைபெற்ற வாரிய தேர்வில் எங்கள் கல்லூரியின் 7 விரிவுரையாளர்கள் 100% தேர்ச்சியையும் 4 விரிவுரையாளர்கள் 90% மேலான தேர்ச்சியையும் கொடுத்துள்ளார்கள். 17 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஓ கிரேடு பெற்றுள்ளனர். மேலும் ஏப்ரல் 2026 நடைபெற்ற வாரிய பொதுத் தேர்வில் எங்கள் கல்லூரியில் 12 விரிவுரையாளர்கள் 100% தேர்ச்சியினையும் 4 விரிவுரையாளர்கள் 90க்கும் மேற்பட்ட சதவீத தேர்ச்சியையும் கொடுத்துள்ளனர். மேலும் 37 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஓ கிரேடு பெற்றுள்ளனர். கல்லூரி அளவில் பாலிடெக்னிக் கல்லூரி தமிழ்நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் என்பதை இத்தருணத்தில் நான் பதிவு செய்கிறேன். மேலும் முதலாம் ஆண்டில் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்டில் 100% தேர்ச்சியினை கொடுத்துள்ளனர். முதலாம் ஆண்டில் ஒட்டுமொத்தமாக 97% தேர்ச்சியினை நமது மாணவர்கள் பெற்றுள்ளனர் என்பதை இத்தருணத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் 3ஆம் ஆண்டில் சிவில் 3ஆம் ஆண்டு மாணவர்களும் இசிஇ 3ஆம் ஆண்டு மாணவர்களும் தாங்கள் பயின்ற அனைத்து பாடங்களிலும் 100% தேர்ச்சியினை கொடுத்துள்ளனர். ஆட்டோமொபைல் 2ஆம் ஆண்டு மாணவர்களும் இசிஇ 2ஆம் ஆண்டு மாணவர்களும் தாங்கள் பயின்ற அனைத்து பாடங்களிலும் 100% தேர்ச்சியினை கொடுத்துள்ளனர். தேர்ச்சி பெற்றதும் அல்லாமல் கடந்த கல்வியாண்டில் பயின்ற 185 மாணவர்கள் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு நமது ஆரிஃபா பாலிடெக்னிக் கல்லூரி பிளேஸ்மெண்ட் ஆபீசரால் பெற்றுத் தரப்பட்டுள்ளது. முதலில் ஹூண்டாய் நிறுவனத்தில் 132 மாணவர்களுக்கு ரூபாய் 23,800 சேலரியில் வேலை வாய்ப்பு பெற்றுத் தரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் 142 மாணவர்களும், யமஹா கம்பெனியில் 81 மாணவர்களும், டிவிஎஸ் சுந்தரம் கிரேட்டான் கம்பெனியில் 45 மாணவர்களும், மதர்சன் கம்பெனியில் 15 மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத் தரப்பட்டுள்ளது. சிவில் மாணவர்களுக்கு என்று பிரத்யேகமாக பெங்களூரை அடிப்படையாக கொண்ட ஏஞ்சல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் 15 மாணவர்களுக்கும், பெங்களூர் இன்ஃப்ரா ரூபிங் கம்பெனியில் 13 மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத் தரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த கல்வியாண்ட ஆரிஃபா பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு தேர்ச்சி, வேலை வாய்ப்பு மற்றும் விளையாட்டுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஆண்டாக அமைந்துள்ளது. அதில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். IPAA இன்டர் பாலிடெக்னிக் அத்லெட்டிக் அசோசியேஷன் நாகை புதுவை மண்டல அளவிலான நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய IPAA என்று அழைக்கப்படும் இன்டர் பாலிடெக்னிக் அத்லெட்டிக் அசோசியேஷன் அமைப்பினால் நடத்தப்படும் போட்டிகளில் நமது கல்லூரி மாணவிகள் த்ரோபால் போட்டியில்
முதலிடமும், கபாடி போட்டியில் முதலிடமும், டென்னிஸ் போட்டியில் முதலிடமும், செஸ் போட்டியில் முதலிடமும், வாலிபால் போட்டியில் முதலிடமும் பெற்றுள்ளனர். மேலும் கொக்கோ போட்டியில் 2ஆம் இடமும், டேபிள் டென்னிஸ் போட்டியில் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற சிஎம் டிராபி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கலைநல போட்டியில் நமது கல்லூரி மாணவிகள் கபடி போட்டியில் முதலிடம் பெற்று ரூபாய் 36,000 கேஷ் பிரைஸ் பெற்றுள்ளனர். அத்லெட்டிக் போட்டியில் நமது கல்லூரி மாணவிகள் 100 மீட்டர் போட்டியில் முதல் மற்றும் 2ஆம் இடமும், 200 போட்டியில் முதல் மற்றும் 2ஆம் இடமும், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் மற்றும் 2ஆம் இடமும், 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் மற்றும் 2ஆம் இடமும், 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் மற்றும் 2ஆம் இடமும் பெற்றுள்ளனர். மேலும் லாங் ஜம்ப் போட்டியில் முதல் மற்றும் 2ஆம் இடமும், 100 மீட்டர் ஹர்லஸ் போட்டியில் முதல் மற்றும் 2ஆம் இடமும், 4x100 மீட்டர் ரிலே போட்டியில் முதலிடமும் பெற்றுள்ளனர். ஜாவ்லின் த்ரோ போட்டியில் 2ஆம் இடமும், ஹை ஜம்ப் போட்டியில் 2 மற்றும் 4ஆம் இடமும், ஷார்ட் புட் போட்டியில் 3ஆம் இடமும், டிஸ்கஸ் த்ரோ போட்டியில் 4ஆம் இடமும் பெற்றுள்ளனர். ஆண்களுக்கான போட்டியில் போல்வால்ட் போட்டியில் 3ஆம் இடம் பெற்றுள்ளனர். கல்வி, தேர்ச்சி, ஸ்போர்ட்ஸ் மற்றும் வேலை வாய்ப்பில் 100% தேர்ச்சியினை கொடுத்த எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் வேலை வாய்ப்பினை பெற்று தந்த பிளேஸ்மெண்ட் ஆபீசர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக இத்தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாணவர்களுக்கு கல்வி, விளையாட்டு மட்டுமல்லாமல் அவர்களின் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப்மெண்ட் விதத்தில் நமது 3ஆம் ஆண்டு பயின்ற மெக்கானிக்கல் மாணவர் ஜாவித் என்ற மாணவர் கடந்த கல்வியாண்டில் மாநில அளவில் 4 போட்டியில் சிறைப்பட பெற்றுள்ளார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இசிஇ 2ஆம் ஆண்டை சேர்ந்த மாணவர் நமது மத்திய ஜோன் 2 அளவில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ளடக்கிய சென்ட்ரல் 2 ஜோன் அளவில் முதலிடமும், ட்ரிபிள்இ துறை 2ஆம் ஆண்டு துறையைச் சேர்ந்த மாணவர்கள் முதலிடமும் ரூபாய் 5,000 கேஷ் பிரைஸும் பெற்றுள்ளனர் என்பதையும் இத்தருணத்தில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் கடந்த கல்வியாண்டில் நமது ஆல்பா பாலிடெக்னிக் கல்லூரியானது நாகப்பட்டினம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மற்றும் மாநில போதை பாதுகாப்பு மையத்தால் புகையிலை இல்லா வளாகமாக அறிவிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டுவதற்காக பாராட்டு சான்றிதழையும் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழையும் பெற்றுள்ளோம் என்பதையும் இத்தருணத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் பாலிடெக்னிக் கல்லூரி அளவிலே கடந்த ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான பிரசிடென்ட் கல்லூரி தலைவரை தேர்ந்தெடுக்கும் எலெக்ஷன் மிக சிறப்பான நேர்மையான முறையில் நடத்தப்பட்டு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி அவர்களை தேர்ந்தெடுத்து கல்லூரியின் வளர்ச்சியினையும் மற்றும் அனைத்து முன்னேற்றத்திற்கான வழிகளிலும் மாணவர்களின் தகுந்த கருத்துக்களை கல்லூரி நிர்வாகம் செவி கொடுத்து கேட்டு தங்களை அடுத்த லெவலுக்கு சிறப்படுத்தி கொடுக்கிறோம் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் கல்வியாண்டில் மத்திய மாநில அரசால் உதவி பெறும் மாணவ மாணவிகளுக்கு இதுவரை எங்களது கல்லூரியில் பேருந்து கட்டணம் பெறவில்லை என்பதையும், இனி வரும் கல்வி ஆண்டுகளில் நமது இந்த டீசல், பெட்ரோல் விலையேற்றத்தை கொண்டு எங்களோட சேர்மன் சார், பிரசிடென்ட் சாரோட டிஸ்கஸ் செய்கிறோம். எப்பொழுதும் போல மாணவர்களுக்கு இக்கல்வி ஆண்டும் பேருந்து கட்டணம் வாங்க வேண்டாம் என்று மாணவ மாணவிகளுக்காக கல்வி கட்டணத்தை, பேருந்து கட்டணத்தை ரத்து செய்து கொடுத்த எங்கள் கல்லூரியின் பிரசிடென்ட் சார் அவர்களுக்கும் சேர்மன் சார் அவர்களுக்கும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி நிர்வாகம், ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களாகிய நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே எங்களால் மாணவர்களை 100% நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்களாகவும் வேலை வாய்ப்பு பெற்றுத் தரக்கூடிய, வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய மாணவர்களாகவும் உருவாக்க முடியும் என்று கேட்டு பெற்றோர்களை உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் எங்களுக்கு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் கல்லூரியில் முதலிடம் ஒழுக்கத்திற்கு, ஒழுக்கமில்லாத கல்வி கலநடத்திற்கு ஒப்பானது என்று சொல்லப்படும் முன்னோர்களால் சொல்லப்பட்டது.
முதலில் மாணவர்களை அனைத்து வேலை நாட்களிலும் சரியான நேரத்திலும் கல்லூரிக்கு வருகை புரியுமாறும், சரியாக முடித்திருத்தம் செய்து கல்லூரி யூனிஃபார்ம் அணிந்து ஷூ அணிந்து தங்களது பிள்ளைகளை ஒரு இலவசமாக கல்லூரிக்கு அனுப்ப உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இந்த பொன்னான நேரத்தில் வருகை தந்துள்ள மாணவ மாணவிகள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களை மீண்டும் ஒருமுறை ஆரிஃபா பாலிடெக்னிக் கல்லூரி சார்பாக வரவேற்று வெற்றியும் வசந்தமும் நல் வாழ்வும் உங்கள் வாழ்க்கையில் என்று அமைந்திட உங்களை வாழ்த்தி இறைவனை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Once again, thanks to all. Thank you, sir. Thank you so much. Your visionary leader inspires excellence and shapes the future with wisdom and dedication. Our respected principal is a guiding force who motivates every student to dream, learn, and succeed. I would like to invite our principal of RFA Institute of Technology to deliver the special address. Good morning to all and all persons here. First, I like to welcome all the persons on the dais and off the dais, and finally my dear students. Today, இன்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். Why I'm telling us, இது வரைக்கும் நீங்க வந்து ஸ்கூல் லைஃப் படிச்சுட்டு இருந்தீங்க. Today, you was promoted. காலேஜ் லைஃப்ல வந்து என்ட்ரு ஆயிருக்கீங்க. ஸ்கூல் லைஃப்ல வந்து you will have only few subjects, maths, physics. அதாவது basics. Now what you are going to study is, நீங்க படிக்க போறது வந்து your career. இனிமேல நீ வந்து என்ன வேலை பார்க்க போறியோ அதோட ஸ்டடிஸ். இப்ப நீ படிக்க போறாரு 1 ஆண்டோ 2 ஆண்டோ. இனிமேல் நீ படிச்சு முடிச்சுட்ட, இந்த படிக்க வச்சுதான் உனக்கு வந்து உன்னையே அடையாளம் காட்ட போகிறார்கள். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். மை அட்வைசஸ், நீ படிக்கிறத வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், மகம் பண்ணாத, என்னன்றது வந்து புரிஞ்சு படி. நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் கேரியருக்கு வந்து இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். நான் ஏன் சொல்றேன்னா, nowadays technology is changing very rapidly. ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதுல ஏஐ வந்து ரொம்ப பெனிட்ரேட் ஆயிடுது. எப்படி 2000 வந்து கம்ப்யூட்டர் ரூம்ல வந்து அவன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகுச்சு, சேம் திங் இட் இஸ் நவ் ஏஐ இஸ் கமிங் தான் வந்துருச்சு. நீங்க புக்ல இருக்கிறத மட்டும் படிக்காம, அது இல்லாம நவ் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் த வேர்ல்ட், யூடியூப் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. அதை வந்து யூஸ்ஃபுல் டைப்பா யூஸ் பண்றது ட்ரை பண்ணுங்க. இப்ப இங்க ரூம்ல இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா இங்க லைட் இருக்குது, இல்லுமினேஷன்ஸ் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணலாம். இல்லுமினேஷன் பார்த்தால அது மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ் பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் நீங்க படிக்கும் போது ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டாம இந்த பில்டிங் எத்தனை இயர்ஸ் ஆயிருக்கு, இதுக்கு என்னென்ன இருக்குன்றது இவ்வளவு திங்க். நீங்க அப்படி திங்க் பண்ணி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சம் இனோவேஷன்ஸ் திங்க் வந்து உங்க மைண்ட்ல வந்து வரும். அப்பதான் நீங்க வந்து தனித்துவமா தெரிவிங்க. இப்ப பாட்டுக்கு பிரின்சிபால் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படியே படிச்சுட்டே வந்தாரு. அது எல்லாமே வந்து உங்க சீனியர்ஸ் பண்ணது. இப்ப நீங்க தான் உட்கார வரீங்க. அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து உங்க பேர் இருக்கணும்ன்றது வந்து இன்னைக்கு அது முடிவு பண்ணீங்க. ஆஃப்டர் 5 years நீங்க தான் ஆகணும்ன்றது வந்து ட்ரை டு டிசைட் டுடே இட்செல்ஃப். இன்னைக்கே முடிவு பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா நீ அது ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே போனதுல ஒன் டே நீ வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்க. யாராவது சொல்லிதான் படிக்கணும்ன்ற மாதிரி ஸ்கூல்ல வந்து அப்பா அம்மா சொன்னாதான் படிப்பீங்க. அப்படி இல்லாம நீ படிக்கிறது வந்து வாழ்க்கை கல்வின்ற மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு வந்து என்ன புதுசா கத்துக்கணும்ன்றது வந்து நீ தான் திங்க் பண்ணணும். இங்க கிளாஸ்ல எழுதுறது போக யூடியூப்ல வந்து அது ரிலேட்டடா கான்செப்ட்ஸ் எதை அப்ளை பண்றோம், நியூ திங்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அது வந்து திங்க் பண்ணி படிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் ஸ்டடிஸ் தான் ஃபார் த டிப்ளமோ. யூ திங்க் இட் ஓவர், ஒரு ஃபியூச்சரை டிசைட் பண்ணுங்க. ஆஃப்டர் 5 years எங்க இருக்க போறோம், ஆஃப்டர் 10 years என்ன பண்ண போறோம்ன்றது. இல்லை நீ ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் பக்கத்துலேயே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அங்கே யூஜி as well as பிஜிஸ் இருக்கு. அது வந்து இன்னைக்கே டிசைட் பண்ணி உங்க க்ரோத் வந்து
பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைங்க. நீங்க நல்ல டிசிஷன் எடுப்பீங்க நம்புறேன். அந்த டிசிஷன் வந்து யுவர் கோல் வந்து அட்டைன் பண்றதுக்கு வித் த கிரேஸ் ஆஃப் காட் ஐ பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சிறந்த நிர்வாகமே ஒரு கல்வி நிறுவனத்தின் வெற்றிக்கான வலுவான அடித்தளமாகும். அவையுடனும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடனும் கல்வி வளர்ச்சிக்கு வழிகாட்டும் மதிப்பிற்குரியவரும் ஆகிய நமது ஆல்பா கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். முன்னாடி கொண்டு நான் தெரிவிக்கிறேன். 2026-27 கல்வியாண்டிற்கான தொடக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடியது. சற்று முன் இந்த கல்லூரிக்கு முதல்வர் வந்து நிறைய சாதனைகளை கொண்டு பட்டியலிட்டார். பொதுவா வந்து நம்ம வந்து நம்மளை பத்தி பேசும்போது கொஞ்சம் பெருமிதமா நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவோம். இது இயல்பா எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் தான். ஆனா எனக்குள்ள ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. நம்மளை பத்தி நம்ம பேசும்போது மற்றவங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக இந்த வருஷம் நாங்கள் ஒன்று பண்ணோம். ரேண்டமா ஸ்கூல்ஸுக்கு போறது ஒரு பழக்கமா வச்சுட்டாலும் இந்த வருஷம் நானும் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரும் சேர்ந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு அரசு பள்ளி அங்கோட தலைமை ஆசிரியரை பார்த்து பேசணும். ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போகல, அந்த ஸ்கூல் வந்து ஒரு சிறந்த இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த தலைமை ஆசிரியர் வந்த பிறகு அந்த இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய தேர்ச்சி விகிதம் எல்லாமே வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்ததுனால தான் நாங்க அங்க போனோம். அப்போ போனப்போ வந்து எங்களை யாரு என்னன்னு நாங்க அறிமுகப்படுத்த போது அவர் ஜஸ்ட் ஒரு காலேஜ்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு அந்த மனதளவில் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் ஆல்ரெடி அவருக்கு இருந்தது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அவரு என்ன அந்த பண்றாங்க அதை நாங்க இங்கே பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு டச். ஏற்கனவே நம்ம வந்து முதல்வர் சொன்ன மாதிரி வந்து அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத வந்து 4 பாயிண்ட வச்சுட்டு தான் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தது பண்றது அப்படிங்கிறது. இது வந்து அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் இங்கே மாணவர்களை நான் இங்கே உருவாக்குறோமோ அதை வந்து உடைக்காம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் உங்க கல்லூரியை தான் நானுமே வந்து சிபாரிசு செய்யறேன். அங்க போங்க, ஏன்னா உங்களுடைய வந்து பழக்க வழக்குகள் மற்றும் உங்களுடைய கல்வித்தரம் வேலை வாய்ப்பு இதுலாம் வந்து சரியான முறையில இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவான முறையில வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே நம்ம வந்து கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மன திருப்தி. நிறைய ஸ்கூல் போனோம், பட் இதுல ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சூழலை பத்தி நான் சொல்றேன். ஒரு விஷயம் செய்யும் போது அந்த விஷயம் நம்ம எந்த இடத்துல இருந்து செய்யறோம், எந்த நோக்கத்தை வச்சு செய்யறோம், அந்த நோக்கத்தை நம்ம இலக்கை அடைய முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. அந்த வகையில வந்து நீங்க இந்த ஆலிஃபா பாலிடெக்னிக் காலேஜை வந்து தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு சரியான பிளாட்ஃபார்ம். எது உதாரணமா சொல்லணும்னா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு இலக்கை மையமா வச்சுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும்னு சொல்லிட்டு இந்த கல்லூரிக்கு வந்திருக்கீங்க. நான் அப்படியே வந்து உங்களை வந்து ஒரு ஏவுகணையோட நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். எப்படி ஒரு ஏவுகணையை ஏவுறதுக்கு வந்து அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி ஒரு பணமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சரியான முறையில வந்து அதை செட் பண்றதுக்கான ஒரு பேராசிரியர்கள் வந்து அவங்களுடைய கல்வியை தரமான கல்வியை கொடுக்குறாங்க. அந்த ஏவுகணை சரியான இடத்தை இலக்க அடைய வேணும் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமிங் சிஸ்டத்தை கோர் பர்சனா இருந்து ஃபுல்லா மானிட்டர் பண்ணி கரெக்டா வந்து லீட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய மிஸ்டர் நமச்சிவாயன் அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாமே சரியா இருந்தாலும் அதுக்கு ஃபியூயல் ரொம்ப முக்கியம். அந்த ஃபியூயலும் உண்மையிலேயே அது டைனாமிக்கா பியூரிஃபைடு ஃபியூலா இருக்கணும். அந்த ஃபியூயலை வந்து 1% கூட சின்ன ஒரு பொல்யூஷன் இல்லாம ரொம்ப பியூரிஃபைடு
ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டைனாமிக் எனர்ஜியோட கொடுக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட். ஏன்னா எப்ப எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னாடி போகணும்னா அவங்க வந்து ஜஸ்ட் தட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது, அவன் தொய்வு அடைகிற நேரத்துலயும் அவங்களுக்கு வந்து பக்கபலமா இருக்கும். அந்த விஷயத்துல இந்த ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 7வது கல்லூரி என்னுடைய மொத்த லைஃப் கரியர்ல இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி வந்து நீங்க யூ கேனாட் சி எனிவேர். என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். ஏன்னா அப்ப வந்து தொழில் அடையும் போது சரியான முறையில அவங்களுக்கு வந்து உந்துதல தரணும். ஸோ அந்த ஃபியூயல் அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் தான் வந்து என்டையர் ஃபியூலும். ஸோ இதை வந்து ப்ராப்பரா ப்ரோக்ராமிங் பண்ணி ஒவ்வொரு மாணவர்களும் வந்து தன்னுடைய இலக்கை வந்து சரியான முறையில் அடையிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியரும் சரி, இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களும் சரி, முதல்வர்களும் சரி, எங்க நிர்வாகமும் சரி, எல்லா வகையிலுமே வந்து அவங்களுக்கு ஆதரவா இருந்து அவங்களுடைய இலக்கை அடைகிறதுக்கான எல்லா முன்முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். ஏற்கனவே வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பட்டியலிடும் போது இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் அதிகப்படியான வந்து ஒரு பொறுப்புணர்வு தேவைப்படுது. ஓகே, ஏன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம செய்யணும். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அதை மேல் நோக்கி தான் போகணும். அப்ப இப்ப இந்த வருஷம் சேர்ந்திருக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு மாணவர்களும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 3 வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய கூடுதல் பொறுப்பும் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு கல்லூரி மேல் நோக்கி நல்ல வேகமா டெல்டா நதியில சேர்க்கையில அதிகமா இருக்குது. ஏன்னா அடுத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ல நம்ம டாப்ல இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் 100% வாங்கி கொடுத்துருவோம். நீங்க எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமா இருந்துகிட்டு இருக்க நேரத்துல உங்களுடைய பங்கு வந்து இன்னும் கூடுதலா அதிகமாகும். ஏன்னா ஏற்கனவே எடுத்தக்கூடிய பர்சன்டேஜ்லையும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட வந்து இந்த சாதனைகளையும் இன்னும் நீங்க அதிகப்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும். சோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த எல்லா லீடர்ஷிப்ஸும் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்காக அவங்கள வந்து கண்காணிக்கக்கூடிய அந்த மென்டர்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து சிறந்த முறையில வந்து இங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக் இருக்கிறதுனாலதான் மாணவர்கள் வந்து உங்களுடைய இலக்கை அடைய முடியுது. இதுக்கு வந்து மாணவர்களுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க ஆசிரியர்களுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க வீட்டில இருந்து பெற்றோர்களாகிய உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதுக்கு அந்த ஒத்துழைப்பு? அப்ப நீங்க சும்மா பசங்களை சேர்த்து விட்டுட்டோம், அதோட நம்ம கடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் பார்த்துக்குவாங்க, பிரின்சிபல் பார்த்துக்குவாங்க, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்படும். அந்த உங்களுடைய பிள்ளைகள் நீங்க எதை நோக்கி போறாங்களோ அதனுடைய தட்டமும் வந்து பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா வந்து ஒத்துழைப்பு கொடுக்காதனால அவ்வளவு பெரிய மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வரும். ஏன்னா நான் வந்து அந்த சுதந்திர போராட்டத்து டயத்துல பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து நிறைய விஷயங்களை கையில் எடுத்தாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அதுல ஒரு விஷயம் தான் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அது வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெருசாக கம்பு எடுத்துட்டோ கல் எடுத்துட்டோ போராடல. என்ன பண்ணாங்கன்னா ஒத்துழைப்பு தரல. அவர்தான் எது செஞ்சாலும் ஒத்துழைப்பு தரல. அப்போ ஒத்துழைப்பு தரலைங்கிறதையே ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்துது, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா வந்து கண்டிப்பா அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி இல்லாம உங்களை வந்து ஆசிரியர்கள் வந்து போன் தொடர்பு பண்ணாலோ நேர காலேஜுக்கு வர சொல்லி உங்ககிட்ட ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்ணாலோ தயவு செஞ்சு அதுக்கு ஒத்துழைப்பு தாங்க. அப்பதான் வந்து இன்னும் வேணும் உங்களுடைய மாணவர்கள் வந்து. ஏன்னா எங்க கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற நாங்க நோக்கத்தை தாண்டி நாங்க இந்த ஊரு சமுதாயம் இப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிறனாலதான் வந்து எங்களுடைய வேகம் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா எங்க நிறுவனத்துடைய தலைவர் வந்து அவங்க நினைச்சிருந்தா அவங்க எங்க வேணாலும் அவங்க கல்லூரி ஆரம்பிச்சிருக்கலாம். இங்க ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துற ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்த்த இயக்கத்துல அவங்க இங்க ஆரம்பிச்சனாலதான் அதே நோக்கத்துல வந்து அவங்க வேகமா பயணிச்சுட்டாங்க. அதனால பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். மேலும் ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் மாணவர்கள் அனைவரையும் நான் வந்து என்னுடைய மனமார்ந்த
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இலக்கை எப்படி அந்த ஏவுகணை அடையுதோ அதே மாதிரி அந்த நீங்களும் அடைய வேண்டும் என்று இறைவனை பார்த்தவங்க உங்களிடம் நடைபெறும். Thank you, sir. Leadership begins with passion, grows with dedication, and succeeds through service. Your youthful spirit and forward-thinking vision motivate every student to dream without limits. I would like to call our chairman sir of Arifa Group of Institutions to deliver the special address. Thank you. Good morning, parents, students, staffs, management. I hope today is a beautiful day for everyone because it's a new place, new faces, new fear, and we all will come up. And it's a very normal feeling to have such. I just want you to remember we are coming here to improve our lives and improve our society. We have certain goals for what we're coming. Here, we're not coming here just to study, pass the exam, and get a job. My advice for you here is, along with your studies, I want you to improve your talent, extracurricular activities, to know what is happening. Because if you see the world now, it is going 10 times faster with AI. You can't get a job easily in the market now unless you have an extracurricular activities, extra that. So for our future, it's not just we need marks, we need talent. The most important point now for college student is character. Because you're coming from a school where you're protected by your parents, by your teachers, by the school management. But when you come to college, everyone has one thought, we have freedom. But along with the freedom, you have negative and positive. It depends which side you take. So I will advise you, please keep the negativities away, take the positivity. If you need support, if you need help, please come approach the staffs in the college and stay away from drugs. Have a beautiful circle who is going to stay with you for longer period and improve your life. So respect your teachers, help your classmates, and never ever be afraid to try something new. We have an incubation center, I hope everyone knows. If you have a business idea, if you have any innovation, you can approach the innovation team and ask for the help. So this one. So this college will be a new home and we are a family. We will be supporting each other. And more important, we need parents' support also. Just because you have sent to the college doesn't mean your duty is finished. So we need more support and look after your kids. And again, once again, wish you all the best and welcome once again. Thank you. Thank you, sir. அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் மகிழவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி புரிந்து கொண்டு கல்வியின் தீபம் ஏற்றி கனவுகளுக்கு சிறகளிப்பவர், கல்லூரியின் பெருமையை உயர்த்தி நிறுத்தும் கலங்கரை விளக்கம், தன் நம்பிக்கையை விதைத்து சாதனையை அறுவடை செய்ய ஊக்கமளிப்பவர். உங்கள் தொலைநோக்கு பார்வை எங்கள் பார்வைக்கு ஒளிவிளக்காகிறது. உங்கள் அர்ப்பணிப்பே எங்கள் கல்வி பயணத்தின் அடித்தளம். மாணவர்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் நம்பிக்கையின் நாயகன் நீங்கள். உங்கள் வருகையால் இந்நிகழ்வு மேலும் சிறக்கட்டும். மதிப்பிற்குரிய நமது ஆரிஃபா கல்வி குழுமத்தின் தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அறிமுக வார்த்தைகள் முடிந்து விட்டதா என்று இருக்கிறதா? அனைத்து உண்மை வந்து நின்று விட்டேன். எல்லோருக்கும் ஸ்ரீலங்கா காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய
என்னுடைய இடதும் வடதும் எண்ணமும் செயலுமாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும், குறிப்பாக எனது சகோதரன் அருமையான மொழியில் உங்களிடம் அவர் சிந்திக்கக்கூடிய பார்வையில் பேசிவிட்டு சென்று விட்டார். என்னுடைய மகனார் ஆங்கிலத்தில் உரையாற்றினார். மன்னித்துகளும், அவருக்கு சரளமாக தமிழ் பேசுவது என்பது வந்தாலும் மேடையில் பேசிய அனுபவம் கொஞ்சம் குறைவு. அதிகமாக அங்கு இருக்கக்கூடிய காலேஜிலும் ஸ்கூல்லையும் அவருடைய குடும்பத்திலேயும் மனைவி மகள் எல்லோருத்திலையும் ஆங்கிலமாக இருக்கிறதால் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு. முடிந்தவரை பேசி என்று சொல்லிவிட்டேன். பேசினார். கிப்சன் சார் அழகான வார்த்தைகளோடு அவர்களும் நிறுத்திக் கொண்டார். இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பாலிடெக்னிக்கினுடைய பொறுப்பாளராக, பொறுப்புதாரராக, தலைவராக, எல்லாத்துக்கும் பொறுப்பாளியாக பொறுப்போடு பேசிய என்னுடைய நமச்சிவாயம் சார் அவர்களுக்கு கடந்த ஆண்டில் நாம் செய்த பல வெற்றிகளை, அது அகாடமிக் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இன்னும் சொல்ல போனாங்கள் ஸ்டேட் லெவல் மட்டும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மட்டும் இல்லாம ஸ்டேட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணது, ஒரு 100% பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தராகட்டும், எல்லாத்தையும் பெருமையாக சொன்னார். கேப்டன் சாரும் இவர் சொன்னதை வலுப்படுத்துகிற அளவுக்கு அவரும் பேசினார். 2 பேரும் பேசியதுக்கு பிறகு அரசாங்கம் அவரு பார்வையில் நம்மளை பத்தி நம்மளை மட்டும் பெருமையாக பேசிக் கொள்வதை விட நம்மளை பத்தி வெளியில உள்ளவங்க என்ன மாதிரி பேசிக்கிறாங்க மாதிரி அதிகம் அவர் சொன்னார். இவங்க 3 பேரையும் தாண்டி இப்ப நான் என்ன தோண போறேன்னாக்கா, வாழ்க்கையிலையும் சரி எல்லா விஷயத்திலையும் சரி வெற்றி பெறுவதற்கு ஒரு திறமை வேணும், வெற்றி பெறுவதற்கு ஒரு உழைப்பு வேணும். ஆனால் அதை விட மிக அதிகம் வெற்றி பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு வேண்டும். கடந்த ஆண்டுகளில் நாம் பெற்ற வெற்றி என்பது நாம் உழைத்த உழைப்புக்கானது. இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டுகள் இருந்தது அதனுடைய தொடர்ச்சி. உங்களுக்கு முன்னே இருந்த மாணவர்கள், உங்களுக்கு முன்னே படித்துவிட்டு சென்ற மாணவர்கள், முன்னே நடந்த வாழ்க்கையில் நடந்த மாணவர்கள் மாவட்ட லெவல்ல, மாநில லெவல்ல வெற்றி பெற்றுட்டார்கள். இந்த பெருமையோடு வெற்றி பெற்ற கல்லூரியில் நானும் நடைபெறுகிறேன் என்ற துணிச்சலோடு பல விதமான கனவுகளோடு வந்திருக்கக்கூடிய இந்த 26-27 கல்வியாண்டிற்குரிய முதல் நிகழ்நாள் இன்று உங்களுடைய அடுத்த நிலை கல்விக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மேடையில் இருந்து தலைவர்கள் பேசிவிட்டார்கள். இவர்களுடைய கனவுகளை நனவாக்கும் விதமாக பலவிதமான கற்பனைகளோடும், என் குழந்தை படித்து ஒரு பெரியவனாகி என் வீட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும், என் தலைமுறைகள் மாறட்டும், என் தலைமுறைகள் முன்னேறட்டும், நாங்கள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இது மட்டும் அல்லாமல் என்னுடைய உறவு முறையிலும் சமூக முறையில் நாட்டினுடைய என் மகன் உச்சத்தொடட்டும் என்ற பெரிய கற்பனையோடு வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அனைவருக்கும், எங்க பள்ளியை சேர்ந்த எங்களுடைய காலேஜை தேர்ந்தெடுத்தமைக்கு முதற்கண் நான் நன்றியை சொல்லிக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். எது உங்களுக்கு பிடித்தது எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று பிடித்ததுனால இங்கு ஒரு நம்பிக்கையை சேர்த்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையை நான் உண்மையாக கேட்கிறதுக்கு நம்மிடம் அந்த பொறுப்பு இருக்கிறது. எந்த விஷயமா இருக்கட்டும், அழகான முறையில் சொன்னார்கள், கல்வியை வெறும் பட்டம் பெறுவது மட்டுமல்ல, வாக்கு பெறுவது மட்டுமல்ல, வேலை பெறுவது மட்டுமல்ல, இது எல்லாத்தையும் தாண்டி ஒழுக்கம் என்பது வேண்டும். அந்த ஒழுக்கம் என்பது ஒன்று இருந்தால் மற்ற எல்லாமே அதோட நீங்கிறது. அந்த ஒழுக்கம் தான் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்கும். அது ஸ்கூலா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், ஹையர்ஸ்டியா இருக்கட்டும். இந்த ஜென்சி ஜெனரேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் நேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் நேட்டிவ்ல மோஸ்ட்லி நினைப்பாங்க. ஒரு 4 ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறேன், துபாயில் நடத்துறோம். அது எல்லாமே நான் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பிரசிடண்டா இருக்கும்போது நான் நடக்கும் போது ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த வாசகங்கள் வார்த்தைகள் மாறக்கூடுவதை கவனிக்கிறேன். இங்க பொங்கல் பாத்தீங்கன்னாக்கா என் கையில் இருக்கக்கூடிய ஐபோனை பத்தி பேசுவார்கள் மாணவர்கள். அங்க பொழுது பாத்தீங்கன்னாக்கா அதை விட பெரிய ரேட்ல உள்ளது. காரணம்னா அடிப்படை தேவை என்பது உணவு, இருப்பிடம், உடுத்த உடை. இதை தாண்டி இன்னைக்கு அடிப்படை தேவையில கையில போன் வந்துருச்சு.
கட்டவர்களுக்கும் ஆள்காட்டியவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இதா இருக்கு. அது நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய உயர்வு இருக்கும். நல்லதுக்கு பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். காரணம்னால் எந்த ஒரு டெக்னாலஜியும் நம்ம அவாய்ட் பண்ணி வாழ முடியாது. இந்த காலத்துல நம்ம அடாப்ட் பண்ணிதான் ஆகணும். இப்போ எல்லா விதமான இதா இருக்கும். இப்போ இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், எந்த விதமான விஷயங்கள், எந்த விதமான இதையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. டெக்னாலஜியை நம்ம அவாய்ட் பண்ணிதான் ஆகணும். அதுவும் இல்லாம இப்போ இந்த ஜென்சி மக்கள் ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா, ஜென் காமா இதை விட அட்வான்ஸா வந்து கொண்டிருக்கிறார்கள். வருவார்கள். நீங்க சந்தித்தவர்கள். காரணம், நாங்கள் சந்தித்த 4 காலத்தில் நாம் மொபைல் இல்லாத காலத்திலேயே வாழ்ந்தோம். மொபைல் இருக்கிற காலத்திலேயே வாழ்கிறோம். உண்மையா ஆனஸ்டா நான் சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய பேரனுக்கு தெரியக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் மொபைல்ல உள்ளது எனக்கு தெரியாது. என் பேரன் அந்த அளவுக்கு டெக்னாலஜி அவன் வளர்ந்துட்டு இருக்காங்க. அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா பயன்படுத்துற விதத்துல தான் நம்மளுடைய வெற்றி இருக்கிறது. அதுபோல் அருமை என்னுடைய மாணவ மாணவிகளே, கட்டி பண்ணிட்டு ஒரு டீசெண்டா உங்க இளவரசனை அனுப்புங்கள் விட்டு என்று சொன்னாரு நம்ம நமச்சிவாழ். இளவரசிகள் நீங்க எப்படி வைப்பீங்க? நீங்களும் இப்ப டீசெண்டா ஸ்கூல் மாடியும் மாதிரி இல்லாம காலேஜ் மாடியும் மாதிரி வரணும். டீசெண்டான முறையில இருக்கணுமா? அந்த ஒழுக்கவங்களை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்டெகிரேட்டிங். ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொல்ல பார்க்க, நான் வாசித்தது ரொம்ப பிடிச்சமான விஷயம் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச தாயமா ராமாயணத்துல பாத்தீங்கன்னாக்கா, ராமர் கட்டக்கு போவார். 14 வருஷம் போயிடுறாரு. என்ன பர்பஸ்க்காக போறாரு? தன்னுடைய அப்பா கொடுத்த வாக்கு. அந்த வாக்கு கொடுத்ததுனால பையன் அதை எடுத்து போறாரு. அவன் போறவர் எது போறாரு? ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு நேர்மை. என் தந்தை வாக்கு கொடுத்து விட்டாரே என்ற ஒரு நேர்மைக்காக அவர் போகிறார். போனவர் என்ன செய்யறாரு? பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு பொறுப்பு இருக்குது. என் தந்தை கொடுத்த வாக்கிற்கு மட்டும் இல்லாமல் நான் அந்த மரியாதைக்கு நான் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி அடுத்தவங்க 3வதா வர்றது சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் சில விஷயங்களை செய்வதற்கு நாம் தியானம் செய்யத்தான் ஆகணும். சில காலங்களில், சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் சில தியானங்கள் பண்ணணும். படிக்கணும் என்றால் சில நேரத்தில் மனிதர்கள் நம்முடைய உறக்கத்தை துறக்கணும். அதுதான் நீ இதே ஒரு கன்சிஸ்டன்சியா அது ஏதோ நேரத்துல மட்டும் படிக்காம உன்னுடைய வாழ்க்கையில தினமும் நான் ஒரு 1 hour 2 hours நான் படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, அது உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். சொன்னாங்க, நீங்க பாட்டிக்கு முடிக்கிறியா, நெக்ஸ்ட் வழியா லேட்டர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றியா, அதுக்கு பிறகு பிஜி பண்றியா, தொடர்ந்து படி. கற்றல் என்பது உன்னுடைய வாழ்நாளுடைய கலாச்சாரமாக மாற வேண்டும். காரணம் என்றால் இன்னைக்கு கல்வி என்பது வெறும் படித்தோம், பட்டம் பெற்றோம், வேலை பெற்றோம், அதோட முடிஞ்ச வகையில் அல்ல. நாளைக்கு நம்மளுடைய தலைமுறையை வளர்த்தறதுக்கும், இந்த தலைமுறையோடு நாம் வாழ்றதுக்கும், நம்முடைய பயணங்கள் சிறப்பாக அமைவதற்கும் தொடர்ந்து படிச்சிருக்கணும். இன்றும் நாங்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்றும் நாங்கள் கற்றுக்கொண்டுதான் இருக்கோம். அந்த மாதிரி ஒன்றுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். வெறும் கல்வியை வெறும் பொருளாதாரத்தோட மட்டும் வச்சு பார்க்காதீர்கள். பொருளாதாரத்தை தாண்டியும் மிக சிறந்த உயரம் அடைவதற்கு கல்வி துறையாக இருக்கிறது. நிச்சயமாக எல்லா நிலைமையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஒரு சாதாரண நம்ம வாழ்ந்த அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் என்கிற பெருமைப்படக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பூர்வீகம் அறிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான். எது அவங்க இந்த தேசத்தினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக ஆக்கியது? குடும்ப பாரம்பரியமா, செல்வமா, செல்வாக்கா, அரசியலா? ஒண்ணு இல்ல, கல்விங்கிற ஒண்ணுதான். அவருடைய வாழ்க்கை அழகான வாக்கியம் ஒண்ணு சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா இருக்கும். லேர்னிங் கிவ் கிரியேட்டிவிட்டி, creativity lead to thinking, thinking provide knowledge, and knowledge make great useful as well as you and nation. ஒவ்வொரு விஷயத்தையுமே அவருடைய உச்சரிப்புகள், ஒரு செய்திகள் எல்லா வகையிலுமே அவர் கல்வியோடைய, பெற்றோர்களுடைய, மாணவர்களுடைய, அவர் ஜனாதிபதியை முடிச்சிட்டு வரும்போது கூட எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீர்கள்? நான் ஒரு ஆசிரியராக இருப்பதைத்தான். எவ்வளவு பெரியது! அதுதான் கற்றல் என்பது உங்களுடைய வாழ்நாள் பயணமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயரம், உங்களுடைய தாய் தந்தையர்களை உயர்வுபடுத்துவதும், நீங்கள் வாழும் பகுதியை உயர்படுத்துவதும், உங்களுடைய வாழும் தேசத்தை உயர்படுத்துவதும் உங்கள் கையில் இருக்கிறது. மாணவ பாணிகளே, வருங்காலங்கள் என்பது கல்வி என்பதோடு மட்டுமல்ல, அதை தாண்டி உங்கள்கிட்ட பல திறமைகள் வேணும். அந்த வாழை திறமைகள் போக்குவரத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க.
ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்பப்படுறேன். மோஸ்ட்லி எஜுகேஷன் என்பதை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. எஜுகேஷன் என்பது உங்களுக்கு கணிதத்தை கொடுக்கும், அறிவியலை கொடுக்கும், வேண்டாம் சமூகவியலை கொடுக்கும், பொருளாதாரத்தை கொடுக்கும், வேலையை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும் எஜுகேஷன். அதை தாண்டி உங்களுக்கு எடிஃபிகேஷன். அந்த எடிஃபிகேஷன் என்பது வந்து உங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கும், உங்களுடைய உள் மனதை ஏற்கக்கூடிய சக்தியை கொடுக்கும், உங்களிடம் ஒரு பண்பை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு இறைச்சத்தை கொடுக்கும், உங்களுக்கான நேர்மையை கொடுக்கும், உங்களோட தாண்டி உங்களை சுற்றி இருக்கிறவங்க அன்பாக பழகக்கூடியதை கொடுக்கும். எடிஃபிகேஷன். எஜுகேஷன் இல்லாத வெறும் எஜுகேஷன் மட்டும் உள்ளவரால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆனா எடிஃபிகேஷன் மட்டும் வைத்துக் கொண்டு எஜுகேஷன் இல்லாதவரால் உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா அவரிடம் பயம் இருக்கும், இவரிடம் பயம் இருக்காது. அவர் என்ன செய்வார் என்று தெரியாம போய்விடும். நாளைக்கு அவர் ஒரு கெட்ட பழக்கம், ஒரு கெட்ட நட்பு, கெட்ட உறவு, கெட்ட செயல் இருந்தால் அத்தனையும் அடிபட்டு போய்விடும். ஒழுக்கம் போய்விடும். என்ன கற்றுக்கிட்டாலும் அவரிடம் போய்விடும். ஆனா அந்த ஒழுக்கம் உள்ள ஒரு இடத்துல வந்து கல்வியும் இருந்தால் அவர் உச்சம் தொடர்வார். அதே வழியிலே உங்களுடைய முக்கியமான விஷயங்களை வந்து பாடம் தாண்டியும் ஒழுக்கத்தில் இருங்க, ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கூடுமானவரை நான் என்னுடைய குறிப்புகள் போக்குவரத்துல இது பண்ணிட்டேன். சாரி, நான் கூட கொஞ்சம் நான் நிறைய பேசணும் அப்படிங்கிறதால இப்போ என்னுடைய தோட்டத்தில் ஒரு சோர்வு காரணம் வந்து ஒரு 2 நாளா தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிறதுனால ஒரு தூக்கம் இல்லை. நேற்று நைட்டு கூட நான் ட்ரெஸ்ஸிங் போட்டு காலையில வந்து பையன் மட்டுமே அடிக்கணும் பண்ணு பார்த்தேன். இருந்தாலும் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வத்துல உடனே கஷ்டத்துக்கு வந்துட்டேன். உடல்நிலையும் சில இதுகள் இருக்குது, ஒரு சோர்வாக இருக்கிறது. இன்னும் சொல்லும் அடுத்தபடியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக் கொண்டு முடிவு சொல்லிக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய சூப்பரான ஒரு வரிகள், try not to become a person of success but rather try to become a person of value என்று ஒரு அழகான ஒன்று இருக்கும். அது என்ன, நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக மட்டும் ஆகுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். காரணம், வெற்றி உங்களை அடையாளம் காட்டும், அறிமுகம் செய்யும், அடுத்தது உங்களை அடையாளம் காட்டும். ஆனால் அந்த வேலி மதிப்பு பிற்றது மட்டும்தான் உங்களுடைய மக்கள் மனதில் இடம்பெற செய்யும். அத்தகைய மதிப்பு மிக்கவர்களாக இந்த கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவ மாணவியுடைய எதிர்கால வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு சிறந்த கல்லூரியில் படித்தேன் என்று கல்லூரிக்கு பேர் வாங்கி கொடுக்க வேண்டும். சிறந்த தாய் தந்தைகள் பிள்ளை என்று உங்க தாய் தந்தைகளுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். சிறந்த ஊரிலிருந்து வந்தேன் என்று உங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். அத்தனை காரியங்களையும் நீங்க செய்வதற்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நல்லவிதமாக வைத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் பிரியத்தோடும் உங்கள் அடையக்கூடிய வாழ்க்கையும் கல்வியையும் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தியவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your words will certainly inspire us. மாணவர்களின் கனவுகளுக்கு திசை காட்டி புதுமைக்கு உயிரூட்டும் வழிகாட்டியாக ஆரிஃபா இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் கவுன்சிலின் மேலாளர் அவர்களை நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். So it gives me a great pleasure to thank one of our president of Goya. First of all, I will thank our chief guest, our honorable president, Mr. Sultan Arifin, our chairman, Mr. Harun Sultan Arifin, our director, Dr. N. Asaruddin, our AT principal, Dr. G. Wilson Samuel, our Polytechnic principal, M. Namachivayan, and all the parents, students, and the teachers who stood behind this event to make the grand success, teaching and non-teaching staff. I would like to thank each and everyone for making this success a grand, for making this event a grand success. Thank you to all. Thank you, sir. Thank you for your time, encouragement, and support. I would like to especially thank you, our respected president, chairman, administrative director, principals, and AIC managers who took time out of their extremely busy schedules to attend this event.
and host our students, and also all the staff members and organizers, everything and make this event possible. A very special thank you all the parents for taking the time with us today. Thank you everyone. Have a wonderful day. National Anthem. जनगणमनधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जाये तब शुभ आशीष मागे गाये तब जय गाना जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे